துபாயுடைய ரியல் எஸ்டேட் பூம் இருக்கு, இது தமிழ்நாட்டை இந்தியாவை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும்? பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஒருவர் வந்து இங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன? நான் வந்து கோல்டன் விசான்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. கோல்டன் விசா பேஸ் பண்ணி துபாயில் வந்து எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துச்சு. இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா காலங்காலத்துக்கு நமக்கு தான். நம்ம ப்ராப்பர்ட்டி பையிங், செல்லிங், ரெண்டல், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் கோல்டன் விசான்ற சப்போர்ட் பண்ணி தரதுல இருந்து ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான பிசினஸ் சர்வீசஸ். ஃபியூச்சரில் வந்து இது என்னைக்கு தான் ஸ்டாப் ஆகலாம், இந்த ரியல் எஸ்டேட்டையும் சரி பிசினஸையும் சரி இந்த பாலிசி எப்போ கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியும்ன்றது கண்டிப்பாக இருக்கு. பட் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதுக்குரிய விளைவுகள் வந்து அவங்க தான் இதை எதிர்கொள்ளணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வேணும்னா அவங்க வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஹவுஸ் டாக்ஸ் ஒன்று இருக்குதானே? இல்ல, அதுவும் கிடையாது. ரெண்டல் டாக்ஸும் கிடையாது, ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் கிடையாது. உலக நாடுகளே வந்து இயக்கக்கூடிய விஷயம் என்னன்னா துபாயில டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் ஃப்ரீங்கிறது தான் இவங்களுடைய பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் நினைக்கிறேன். 2023 வந்து எங்களுக்கு மொத்தமே ஒரு 20 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. 24 வந்து 600 கஸ்டமர்ஸ் we got it. ஒருத்தவங்க துபாயில் தொழில் தொடங்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கூடிய லைசன்ஸ் ஆஃபீஸ் பண்ணி தரது, அதுக்கு ஆஃபீஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது அந்த கம்பெனிக்கு, ப்ளஸ் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரது. நீங்கள் துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நீங்கள் நேரில் வரணும் எந்த அவசியமே கிடையாது. டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வீடு கிடைக்கும். ஆமாம் ஆமாம். இது வந்து தமிழ்நாட்டோட ரியல் எஸ்டேட் அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு துபாயில் வந்து 2022 முடியும். இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு லோக்கல் பார்ட்னர் வேணும். ஷேர்ஸ் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது என்னோட எண்ணம். ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களை வந்து ஒன் பாயிண்ட்ல துபாய்ன்ற ரியல் எஸ்டேட் மூலம் நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏஆர் ரஹ்மான் சாரோட ப்ராஜெக்டோட இது ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஆமாம். ரஹ்மான் சார் கூட ஒரு படம் ஒன்று, ஹாலிவுட் மூவி லீ மஸ்க்னு ஒரு மூவி வந்து Scent is the spirit of our memories. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸோட கெஸ்ட் SRM இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் LLC துபாயில் இருந்து இயங்கும் இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மதன் ராஜ் கண்ணன். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். ஸோ நைஸ் டு see you in துபாய். அதுவும் உங்கள் ஆஃபீஸில் எல்லா மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஆக்சுவலாக துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய நடிகர்கள்லாம் வீடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்க பெரிய பில்டிங்கில் அவருக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது அப்படிம்பாங்க. ஹிந்தி நட்சத்திரங்கள், தமிழ் திரை நட்சத்திரங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன். இது எப்படி ஒரு நார்மலான ஆட்கள்லாம் வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு எப்படி இப்போ துபாய் மார்க்கெட் மாறி, ஏன் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படும்? ஆக்சுவலாக சார் 2022க்கு அப்புறம் நடந்தக்கூடிய சேஞ்சஸ் தான் இது எல்லாமே. 2022க்கு முன்னாடி வந்து வாங்கினவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. மெயினாக இந்தியாவிலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப 2022க்கு அப்புறம் துபாய் கொண்டு வந்த பாலிசிஸ் மெயினாக வந்து கோல்டன் விசான்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ கோல்டன் விசா பேஸ் பண்ணி துபாயில் வந்து எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துச்சு. ஏன்னா நீங்கள் துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலே உங்களுக்கு கோல்டன் விசா இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10 years ரெசிடென்சி விசா. அதை தவிர வந்து இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லீஸ் ஹோல்டாக இருந்துச்சு. 99 வருஷம் தான் நம்மளால இங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஸோ 2022க்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா லொகேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸையுமே ஃப்ரீ ஹோல்ட் ஆக்கிட்டாங்க கவர்மெண்ட். அதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைஃப் டைம் நமக்கு இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினா காலங்காலத்துக்கு நமக்கு தான். அதாவது ஒரு 4.75 crores இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டன் விசா கிடைக்கும். ஆமாம், கோல்டன் விசா கிடைக்கும். ஓகே, இது வந்து எப்படி துபாயுடைய மார்க்கெட்டையும் துபாயுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா? ஆமாம். ஆக்சுவலாக பாப்புலேஷன் கவர்மெண்ட்டே வந்து இங்கே தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த பாப்புலேஷன் ஃபார் டபுள். பட் ஏன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? எக்கனாமிக் கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கா? ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட்க்கு அப்புறம் கூட பாப்புலேஷன் வெளியே போனே கண்ட்ரி வந்து ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் வந்து இங்கே நம்ம ஃபாரினர்ஸ்க்கு நல்ல ஸ்கீம் கொண்டு வரக்கூடாது, பெர்மனெண்டாக இங்கே ரெசிடென்சி மாதிரி எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து மெயினாக வந்து ரியல் எஸ்டேட்ன்றது வந்து அவங்களுக்கு, ஏன்னா இங்கே துபாயில் மேஜர் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ன்றது கண்ட்ரியோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் அது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ்லேருந்து லேண்ட்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் ஓடுதுங்க. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுற விதமாக ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வரும். பேசிக்கலி இந்த கண்ட்ரியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சில பாலிசியில் தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை தவிர வந்து பிஸ்னஸ்க்கு நீங்கள் கேட்குற அடுத்த விஷயம், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணால் பிஸ்னஸ் எப்படி இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? வெறும் ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே தொழில் தொடங்கி எப்படி முன்னுக்கு வர முடியும்னு கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் துபாயில் வந்து 2022க்கு முடியும் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு லோக்கல் பார்ட்னர் வேணும். இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு இங்கே இருக்க சிட்டிசன்ஸோட ஷேர்ஸ் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க பேரில் தான் நிறுவனம் இருக்கும்? இல்லை, அவங்க ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. 69% வந்து என்னோட ஓனர்ஷிப்பில் இருக்கும், 13% வந்து அவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்டேக் அவங்களுக்கு இருந்தாலும். ஆமாம், லோக்கலில் இருக்கவங்களுக்கு. ஆமாம். ஸோ அவங்க எவ்ரி இயர் ரினிவல் பண்ணுறப்பையும் சரி, இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்பையும் சரி, அவங்களோட
கவர்மெண்டோட சப்போர்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும். நமக்கு வந்து ஒரு நாடுகளில் போய் பிரான்ச் ஓப்பன் பண்றப்ப அங்க இருக்க லோக்கல் சிட்டிசன்ஸ் கூட ஒரு டைப் பண்ண மட்டும் தான் நம்ம தொழில் தொடங்க முடியும். ஓகே, இப்போ அது தள்ளத்திட்டாங்க, கம்ப்ளீட்டா தள்ளத்திட்டாங்க. முழுக்க நேரடியாகவே ஒரு இங்க வெளிநாட்டுக்காரர் தொழில் தொடங்கலாம். ஆமா, 100% ஓனர்ஷிப்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? இப்போ நீங்க ஒரு கம்பெனி இல்லையா, இப்போ உங்களுடைய நிறுவனம் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ்க்கான brokerage company தான். ஆமா, நீங்க யூ டோன்ட் ஹோல்ட் எனி அசெட்ஸ். ஆமா, இல்ல. அந்த நிறுவனங்களுக்கும் உங்களுக்கும் டை அப், நீங்க கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஆமா, இல்ல ப்ராப்பர்ட்டி நாட் ஓன்லி பையிங் ஒன்லி, அது மட்டும் கிடையாது. நாங்க ப்ராப்பர்ட்டி பையிங், செல்லிங், ரெண்டல்ஸ், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பிளஸ் கோல்டன் விசான்ற அந்த சப்போர்ட் பண்ணி தரதுல இருந்து பிளஸ் அவங்களுக்கு தேவையான பிசினஸ் சர்வீசஸ். ஒருத்தவங்க துபாயில தொழில் தொடங்கணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட லைசன்ஸ், ஆஃபீஸ் பண்ணி தரது, அதுக்கு ஆஃபீஸ்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரது அந்த கம்பெனிக்கு, பிளஸ் அவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரது. ஓகே, இது எல்லா வேலைகளையும் ஒருத்தர் இங்க ஒரு கம்பெனி தொடங்கணும்னு வர்றாருன்னா அவருக்கான ஃபுல் கைடன்ஸ்ல இருந்து எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் நீங்க பண்ணி தரோம். ஓகே, இப்போ முதல்ல நான் வந்து ஒருவர் வந்து இங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன? ஜஸ்ட் அவருக்கு இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கணும், எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருந்திருக்கணும், அதில் ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லை அக்கௌண்ட் இல்லை அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாட்டி கூட வி கேன் ஓப்பன் அக்கௌண்ட். ஒரு அதுக்குன்னு பேங்க்ஸ்லாம் இருக்குங்க. பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதக்கூடிய மக்களுக்குன்னு அக்கௌண்ட் இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கேற்ற பேங்க்ஸ் இங்கே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க் ஓப்பன் பண்ணிடுவோம் நாங்கள். லைசன்ஸ்க்கு எந்த டாக்குமெண்டேஷன், எந்த ஒரு ப்ரொஃபைலும் தேவையில்லை. கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண வரானா முன்னாடியே அவர் இந்தியாவில் ஹோட்டல் ரன் பண்ணிருக்கணுன்றது எந்த அவசியமே கிடையாது. இல்லை, இங்கே நான் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் நம்ம ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நான் சம்பந்தம் இல்லாமல் துபாயில் வந்து ஒரு ஹோட்டல் தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதுதான் என்னென்ன நாங்கள் ஒரு கிளைண்ட் பண்ணி கொடுத்தோம், ஒரு ஹோட்டல்ஸ் ஒன்று கேபிட்டேரியா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன் சர்ச் பண்ணோம், எந்த லொகேஷனில் ஓப்பன் பண்ணுன்றது. அதுக்கு தேவையான லைசன்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ளஸ் கிடைக்க இன்டீரியர்ஸ். பட் இதெல்லாம் எளிதாக கிடைக்குதா என்ன? ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் எப்படி அவ்வளோ எளிதாக கொடுப்பாங்க? அதுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க? இப்போ நான் வரேன்னா நான் யாருன்னு பார்க்காமலாம் கவர்மெண்ட் ஓகே நீ பாட்டு தொழில் தொடங்க நான் இல்லை உங்கள் பேர் கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்தியாவில் உங்கள் பேரில் எதுவும் எஃப்ஐஆரோ இல்லை கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது இருந்தால் தான் நீங்கள் அது இல்லைன்னா வர முடியாது துபாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீசாவே அப்ரூவ் ஆகுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்ட்ரிக்குள்ளே இருந்தால் தான் இங்கே தொழில் தொடங்க முடியும். பேசிக்கலி நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு கம்பெனி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ துபாய்க்கு வரணும் ஃபர்ஸ்ட். பேசிக்கலி துபாய் நீட்ஸ் மணி. வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓப்பன் ட்ரேட் மார்க்கெட். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரி வில் செக் ஒன்லி யுவர் குவாலிஃபிகேஷன். பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல் என்ன, முன்னாடி இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்ல இந்த தொழில் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா, எதுவுமே பாக்குறது இல்ல. ஸோ கம்ப்ளீட்லி அதான் அவங்களுக்கு தேவையான பணம் வேணும். பிளஸ் இங்க உங்களுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்றதுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கணும் நீங்க. ஆனா எவ்வளவு லாபகரமா இருக்கும் இப்போ தொழில் இங்க தொடங்குற பட்சத்துல? ஏன்னா இப்ப எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறப்ப வந்து ஓவர் சப்ளை ஆகிடாதா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இப்போ ரியல் எஸ்டேட் துறையை எடுத்துக்கிட்டா கூட இப்போ 2020 கோவிடுக்கு பிறகு ஒரு பெரிய தயக்கம், ஒரு கோவிட் காலகட்டத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து நிறைய துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் அல்லாத தனிநபர்கள் கூட அதை சொன்னாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்போ யாருக்கு எதுவும் காசும் இல்லை, அதனால அது பெருசாக பண்ணாங்க. அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த வளர்ச்சிங்கிறது நிலையான வளர்ச்சியா இருக்கும்னு எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? கண்டிப்பா. அதான் இப்போ 2022 அப்புறம் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பேட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ அமாங் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் அதில் துபாய் இருக்கக்கூடிய பொசிஷன், இப்போ எடுக்கக்கூடிய பொசிஷன் வந்து எக்ஸ்பேட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பேட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வெளியிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். கோல்டன் விசான்ற பாலிசியிலேருந்து 100% ஓனர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது பாலிசியிலேருந்து ப்ளஸ் எக்ஸ்பேட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே துபாயில் வந்து நீங்கள் தொழில் மட்டும் கிடையாது, நம்ம ஊரோட செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே இங்கே கொண்டு வர அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க பாலிசி வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்குது. நான் இந்தியாவிலேருந்து தொழில் தொடங்கலாம், இல்லை இந்தியாவிலேருந்து வீடு வாங்கலாம், எனக்கு நல்ல லாபம் லைஃப் ப்ளஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாளைக்கு பாலிசி மாறாதுங்கிறத யாருக்கு கேரண்டி பண்ணுறது? அதான் சொல்றேன். என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து துபாய்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸ் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்கமிங் ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே. ஸோ இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இங்கே துபாயில் வந்து தொழில் தொடங்கினா என்ன கேரண்டி இருக்கு, பிசினஸ் எந்த அளவு க்ரோ ஆகுன்றது என்ன கேரண்டி இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன பதிலாம்? இங்கே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கோல்டன் விசான்ற ஒரு கொடுக்குற விதமாக இங்கே நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை மக்களை இங்கே கொண்டு வராங்க உள்ள. ப்ளஸ் டூரிசமையும் அல்டிமேட்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் உள்ள வரப்ப ஆட்டோமேட்டிக் டூரிசம் ரிலேட்டட் பிசினஸ் ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் இங்கே அதிகமாக வந்து இங்கே எல்லாமே இம்போர்ட்டட் தான். துபாயில் உங்களுக்கு தெரியும், இங்கே எதுவும் விளையிறது இல்லை, எல்லாமே வேற கண்ட்ரியில் தான் உள்ள வருது. ஸோ அதுக்கு தேவையான தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போதான் மக்கள் இங்கே உள்ள வந்து வீடு வாங்குறாங்க. 2020 முடியும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இங்கே துபாயில் வீடு வாங்கல. ஏன்னா எத்தனை வருஷம் துபாயில் இருக்க போறோம்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ்க்கு இந்தியா தான் போய் ஆகணும், இல்லை வேற கண்ட்ரி மூவ் ஆகணும்னு ஐடியா இருந்தவங்களுக்கு கோல்டன் விசான்றது வந்து ரினியூபிள் விசா. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஒரு வீடு வாங்குறாரு, அப்படியே இங்கே ஒரு வேலையை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ அவர் லைஃப் முழுக்க அவர் இங்கே தங்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அதான் கோல்டன் விசான்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேலை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கோல்டன் விசான்ற உள்ள துபாய்க்குள்ள வந்துட்டீங்கன்னா
நீங்கள் பெர்மனெண்ட்டாக எத்தனை வருஷமா நீங்கள் இருந்துக்கலாம், நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி. என்னோட ஒரே கன்சர்ன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பூம் நடக்கையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆமாம், பிசினஸ் இஸ் நத்திங் பட் டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லையா? நாளைக்கு எனக்கு இது போதும் அப்படிங்கிற பட்சத்துல விதிமுறைகளை அரசு மாற்றுனா அல்லது அவர்களே வேற வழியில் மாற்றிதாகணுங்கிற நிலைமை வந்தா அதை யாரும் தடுக்கலாம் முடியாது. கண்டிப்பாக அதான். இப்போ கவர்மெண்ட்டுக்கு நீட் இருக்கு, கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேர்ட்ஸ் உள்ள வந்தால் தான் உங்களுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் தான் இங்கே வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். என்ன ரீசனா, இங்கே ஆயில் கிடையாது துபாயில். ஸோ ஒன்லி தே ரிலை ஆன் எக்ஸ்பேர்ட்ஸ். ஏன்னா இங்கே 91% பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பேர்ட்ஸ், 9% தான் யூஏ நேஷனல், அதாவது துபாய் சிட்டிசன். ஸோ எக்ஸ்பேர்ட்ஸை உள்ள கொண்டு வரது விதமாக இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 40 வருஷம் லைஃப் வந்து ஒரு மனுஷன் ஒரு வீடு வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க ஒரு ஆவரேஜ். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு யங்ஸ்டர்ஸ் நிறைய வாங்கிடுறாங்க. இப்போ இதை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட் பாலிசி மட்டும் இல்லை, இந்த கண்ட்ரி எப்படி மூவ் ஆகும். இப்போ மண்ணில் காசு போடுறேன் அப்படின்னா அது என் பூமியாக இருந்தால் எனக்கு சேஃப்டி. நாளைக்கு நான் என்ன சண்டைக்காவது போவேன், இங்கே என்ன பண்ண முடியும்? அதான் இங்கே இருக்க ரூல்ஸு லா எல்லாமே வந்து டிக்ளேர்ட் பை த துபாய் கிங். இங்கே வந்து டெமோக்ரஸி கிடையாது. இப்போ எலெக்ஷனோ இல்லை வந்து அடுத்த ஆட்சி வரப்போகிறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, மன்னராட்சி தான் இங்கே. ஸோ இவங்க கொண்டு போகிற பாலிசிஸ் எல்லாமே இப்போ இருக்க கவர்மெண்ட் பண்ணுறது, இப்போ இருக்க ஆட்சி என்ன ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அது அடுத்த அவங்களோட சன்னு வந்து இதே தான் ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா அப்பா, அதுக்கப்புறம் பையன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்படி தான் ஆட்சி வந்து. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது தானே. சவுதியில் அப்படி நடக்கல. சவுதியுடைய முந்தைய மன்னருக்கும் அவருடைய பையன் படிச்சுட்டு வந்த வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தவர் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸை கொண்டு வந்து மாறலாம். பட் என்னன்னா நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இப்போ அந்த ப்ரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி உத்தேசிக்கிறீங்கன்னு கேட்குறேன். என்னென்ன மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதை நான் இங்கே ஒரு ஃபேவரா என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒருவேளை சின்ன சிக்கல் வந்தால் என்ன சிக்கல் வரலாம்? நான் சொல்றது நாட் ஜஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ஒரு தொழில் தொடங்குவதற்காக துபாய்க்கு வருகிறவர் அல்லது ஒரு வீடு வாங்குகிறவர் அல்லது ஒரு கட்டிடம் வாங்குகிறவர், நீங்க அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்? ஸோ வாட் இஸ் யுவர் அனாலிசிஸ்? கண்டிப்பாக 1970 இருந்து தான் கண்ட்ரி வந்து எவ்வளோ ஆச்சு. ஸோ அப்போ இருந்த பாப்புலேஷன் வந்து வெறும் 80,000 பேர். அதுக்கு படிப்படியாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. கண்ட்ரி பாப்புலேஷன் வச்சு உங்களால் எக்கனாமிக்கலாக ட்ரைவன் பண்ண முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பேர்ட் சப்போர்ட் வேணும். ஸோ அதுக்கு குவாலிட்டியான பீப்பிளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் கோல்டன் விசான்றது நாட் ஓன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ஃபார் த டேலண்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இப்போ சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஹைலி குவாலிஃபைட் பீப்புளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொண்டு வந்து இங்கே வந்து எங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்க. ஸோ வி கிவிங் ஆல் த ரிலாக்ஸேஷன் ஃபார் யூ, டேக்ஸ் ஃப்ரீ, ப்ளஸ் வந்து தங்குறவங்களுக்கு எந்த ஒரு ராஜிசம் இல்லைனா எந்த ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். உங்கள் செலிப்ரேஷன்ஸ்லேருந்து உங்களோட கலாச்சார பண்பாடுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது. இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வேணும் எனக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் சைனீஸ், பிரிட்டிஷ், ஒரு நேஷனாலிட்டிஸாக இருக்காங்க. ஸோ துபாயில் எந்த நேஷனாலிட்டி அதிகமாக இருக்காங்க? இந்தியன்ஸ் 40% பாப்புலேஷன். ஆமாம், சைனீஸ் கிடையாது. ஓகே, இரண்டாவது தான் சைனீஸா? இல்லை, சைனீஸ் இரண்டாவது கிடையாது, இன்வெஸ்டர்ஸ் சைனீஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் வந்து இது என்னைக்கு தான் ஸ்டாப் ஆகலாம், இந்த ரியல் எஸ்டேட்டையும் சரி பிசினஸையும் சரி இந்த பாலிசி எப்போ கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியும்ன்றது கண்டிப்பாக இருக்குது. பட் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதுக்குரிய விளைவுகள் வந்து அவங்களாம் எதிர்கொள்ளணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த பாலிசி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வராது உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இங்கே டேக்ஸ் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எக்கனாமி வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் இன்கம் வேணும்னா அவங்க வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே, இப்போ டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து துபாயோட ஒரு பெரிய யூஎஸ்பியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், உண்மையிலே டாக்ஸ் ஃப்ரீனா என்ன, எதுக்குமே டாக்ஸ் கிடையாதுங்கிறதா? இல்லை இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்தியாவில் நான் ஒரு வீடு வாங்குறேன் அல்லது வெளிநாட்டில் கூட வேறு நாடுகளே இப்போ வெளியே நம்ம வீடு வாங்கலாம், முதலீடு பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குல்ல. நான் ஒரு வீடு வாங்குறேன்னா அதுக்கு வந்து பத்திரப்பதிவுக்கு ஒரு செலவு இருக்கு, அப்புறம் டாக்ஸ் இருக்குது, ஹவுஸ் டாக்ஸ் எல்லாம். இப்போ இங்கே அதெல்லாம் கிடையாதா என்ன? இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கு. இந்தியாவில் வந்து 9, 10, 11 வரும். இங்கே வந்து ஃபிக்ஸடாக 4%. அது எக்ஸ்பேர்ட்ஸ்க்கும் சேம் தான், அங்கே இருக்க லோக்கல்ஸ்க்கும் சேம். அதே 4% தான். அது தவிர வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு ஒன்று இந்தியாவில் இருக்கு. ஆமாம், இங்கே கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது. கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா நான் வந்து ஒரு சொத்தை விற்கிறதுல இப்போ எனக்கு என்ன லாபம் கிடைச்சதோ அதுக்கு நான் வரி கட்டணும். அதுக்கு தேவை இல்லைன்னா ஏதாவது கவர்மெண்ட் பாண்டில் இல்லைன்னா இதில் போட்டோன்னா அதை ஹோல்ட் பண்ணனா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அது இங்கே கிடையாது. ஓகே, அதாவது ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு வாங்குறப்ப எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதுக்கு நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகே, ஆனால் வீடு வாங்கி இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன்னா ஹவுஸ் டாக்ஸ் ஒன்று இருக்குது தானே? இல்லை, அதுவும் கிடையாது. ரெண்டல் டாக்ஸும் கிடையாது. பட் இந்த மாதிரி டாக்ஸேஷனே இல்லாமல் இது உலக நாடுகளே வந்து வியக்கக்கூடிய விஷயம் என்னன்னா துபாயில் டாக்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கனால கேட்குறேன், டாக்ஸ் ஃப்ரீங்கிறது தான் இவருடைய பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் நினைக்கிறீங்களா? அதான் புரியுது. அதுக்கு தான் இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் பூம் பண்ணிருக்காங்க. ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இப்போ ப்ராப்பர்ட்டிக்கு வந்து கோல்டன் விசான்னு ஒன்று கொடுக்குறது, ப்ளஸ் லேண்டிங்கை வாங்கிக்கலாம். முன்னாடி லேண்டிங் அலோடு, லேண்ட் வாங்கி நம்ம வீடும் கட்டிக்கலாம். ஆமாம், லேண்ட் அலோடு. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு எந்த அளவுக்கு வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து வாங்குறாங்க? உங்களுக்கு இந்தியாவை மட்டும் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க? இல்லை, வேர்ல்டு வைட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் மேஜராக வந்து நம்ம தமிழ் கிளைண்ட்ஸ்.
இலங்கை தமிழர்களும் இருக்காங்க. நம்ம ஊர் தமிழர்களே செட்டில் இன் மலேசியா, சிங்கப்பூர், இல்லை ஆப்பிரிக்காவில் செட்டில் ஆனவங்க 100 வருஷமா அங்கேயே இருக்கவங்க, இந்தியாவே வந்திருக்க மாட்டாங்க. பட் தமிழ் தான் அவங்களோட தாய்மொழியா இருக்கும். ஸோ ஆல் ஓவர் வேர்ல்டு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எந்த அளவு இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் இப்போ கடந்த கோவிடுக்கு பிறகுதான் அது வளருது. ஆமா. எத்தனை சதவீதம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இப்போ நான் குறிப்பா தமிழர்கள் மட்டும் கேட்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்போ துபாயில இன்வெஸ்ட் பண்றாங்க? பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல எங்களோட பேஸ் 600 கிளைண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. 2023ல வந்து எங்களுக்கு மொத்தமே ஒரு 20 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. 24ல வந்து 600 கஸ்டமர்ஸ் வி காட் இட். இது ஒரு வருஷத்துல இவ்வளவு வருதா? ஆமா. இப்போ டே 2-3 கிளைண்ட்ஸ் எங்களுக்கு புக் பண்றாங்க ப்ராப்பர்ட்டி. எல்லாமே ஆன்லைன் நடக்குது, டிஜிட்டல் நடக்குது. நீங்க துபாயில ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நீங்க நேர்ல வரணும் எந்த அவசியமே கிடையாது. இப்போ நான் வெளிநாட்டுல இருந்து ஒரு இங்க வாங்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது? ஜஸ்ட் கஸ்டமரோட பாஸ்போர்ட் காப்பி, அவர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஒரு ரெசிடென்ட் அட்ரஸ், பணம். ஆமா. ஸோ பேசிக்கலி நாடு வந்து புற முதலீடுகளை ஈர்க்கிறது. அதனால அந்த இதுல டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபர் பண்ணா வீடு கிடைச்சிடும். ஆமா. 3 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு வீடு இங்க வாங்குறேன்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும்? ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் மினிமம். சிங்கிள் பெட்ரூம் வித் இன்டீரியர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்ல வெறும் வீடா? இல்ல எல்லாம் சேர்த்து வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். ஃபுல்லி ஃபர்னிஷ்ட்னா அது என்ன கவர் ஆகும்? உங்களுக்கு ஏசி இருக்கும் வீட்டில். ஃபுல்லி ஃபர்னிஷ்ட்னா வந்து சென்ட்ரலைஸ் ஏசி எல்லாமே. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், காட், சாண்ட்லியர், ஸ்க்ரீன், எல்லாமே, கிச்சன் அப்ளையன்சஸ், டைனிங் டேபிள், எதுவுமே நீங்க வாங்கணும் அவசியம் இருக்காது. எல்லாமே இருக்கும், எக்யூப்டா இருக்கும் வீடு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் எப்படி இந்த வீடை வாங்க முடியும்? அதுக்கான ஃபெசிலிட்டி என்ன வச்சு? அதான் இனிஷியல் வந்து 60 lakhs நீங்க பே பண்ணணும் டவுன் பேமெண்ட். ஓகே. இந்த 3 கோடி ப்ராப்பர்ட்டி 60 lakhs பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை நீங்க மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. 60 லட்ச ரூபா கட்டணும் ஒண்ணே. ஆமா, 60 லட்ச ரூபா பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 4% கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. 60 லட்சம்ங்கிறது 3 கோடியில் எத்தனை % வருது? 20% வரும். 20% முன்பணம் கொடுத்துட்டு வீடு உங்க பேருக்கு மாற்றப்படும். ஆமா. ரெஜிஸ்ட்ரேஷன் 4% முடிச்சிருவாங்க. ஆமா. மீதி பணத்துல எவ்வளவு பில்டர்ஸ் லோன் தருவாங்க? இந்த மாதிரி டாப் டெவலப்பர்ஸ்க்கு வந்து 60% லோன் தராங்க. அந்த 3 கோடியில 60%. அப்படின்னா 3 18 1 கோடி 80 லட்சம் வரைக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. மீதி லோனை இங்க இருக்க வங்கிகள் வழியாக வாங்க முடியுமா இல்ல இந்திய வங்கிகள் வழியா தான் நம்ம இங்க இருக்க பேங்க் வழியாக நீங்க லோன் பெற்றுக்கலாம்? பட் எப்படி எனக்கு வந்து நான் வெளிநாட்டுக்காரன், எனக்கு எப்படி இங்க இருக்க பேங்க் லோன் தருவாங்க? உங்களோட salary பிளஸ் உங்களோட ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி, இந்தியாவில் உங்களுக்கு லோன் எது இருக்கான்னு பார்ப்பாங்க. சேம் இந்தியாவில் நீங்கள் லோன் எடுக்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்கோ அதே மாதிரி தான். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களோட salary எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வருது, நீங்கள் ஆல்ரெடி அங்கே இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுறீங்க, ஸோ உங்களால் இங்கே இஎம்ஐ பே பண்ண முடியுமான்ற கேப்பபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிட்டு தென் வி வில் ப்ராசஸ் லோன். ஸோ ஃபைனலி அந்த ஆனால் இங்கே இந்த சிக்கல் இருக்கா? இப்போ இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் ஒன்று வந்து ஆன் டைம் டெலிவரி அப்படிங்கிற பிரச்சனை. ஆமாம். 6 மாதம், 8 மாதம், 10 மாதம், வருஷக்கணக்கில் 3 வருஷம் 4 வருஷம் கூட இந்த பிரச்சனைகள் ஆயிருக்கு. இங்கே அந்த பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு? இங்கே வந்து எஸ்க்ரோ கொண்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. முக்கியமான விஷயம் நான் இந்த இன்டர்வியூவில் சொல்லணும்னு நினச்ச விஷயம் மக்கள் எல்லாத்துக்குமே. ஸோ துபாயில் நீங்கள் பணம் அனுப்புறது எல்லாமே துபாயோட லேண்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்புவீங்க. நீ டெவலப்பர் டேரக்ட் அனுப்ப முடியாது. ஸோ இப்போ ஒரு தமாக்லையோ ஷோபாலையோ எம்ஆர்லையோ ஒரு பெரிய டெவலப்பர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டெவலப்பர் புக் பண்ணாலுமே எஸ்க்ரோ கொண்டு ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி புக் பண்ண முடியாதீங்க. ஸோ எஸ்க்ரோ ஒன்று எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து டேக் கேர் ஆஃப் த லைக் அந்த அக்கௌண்ட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் அனுப்புகிற பணம் வந்து அந்த அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீஷன் பேஸ் பண்ணி தே வில் ரிலீஸ் த மணி. ஸோ அரசாங்க நடுவில் இருக்காங்க இப்போ. ஆமாம். ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பில் இருக்கு. ஆமாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்புல வந்து அரசுக்கு பங்கு இருக்கு. ஆமாம். அதுதான் நல்லா ரியல் எஸ்டேட் பூம் ஆயிட்டு இருக்கு. நீங்க முழுக்க துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் இன்வால்வ் இன் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ். நீங்க அனுப்புற பணங்கள் பிளஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அது போதா, ப்ராப்பர்ட்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்க, எல்லாமே குவாலிட்டி செக்கிங், சேஃப்டி கண்ட்ரோல் எல்லாமே கவர்மெண்ட் வந்து பாத்துக்கிறாங்க. இங்க எல்லாமே இங்க இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நான் சொல்றேன், நாட் ஓன்லி ஒன் டெவலப்பர்ஸ். ஸோ அரசாங்கம் உள்ள இருக்கனால ஆன் டைம் கொடுத்து ஆகணுங்கிற ஒரு. ஆமா. இன் கேஸ் இப்போ எஸ்க்ரோ கொண்டா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே 2020 நாங்களே ஒரு பில்டிங் கட்டலாம் இருக்கோம் துபாயில. தட்ஸ் வாட் அவர் ஆம்பிஷன். ஸோ நாங்க ஒரு பில்டிங் கட்ட போறோம்னா அதோட காஸ்ட் இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும் 500 கோடி ஒரு சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதுல 250 கோடிக்கு வந்து நாங்க வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு நான் 250 crores வந்து கவர்மெண்ட் கொடுத்து வைக்கணும். அப்பதான் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் பில்டிங் ஒன்ஸ் கம்ப்ளீஷன் ஆன பிறகு அந்த ஃபண்டை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு ஹோல்ட் இருக்கும் டெவலப்பரோட பணம் வந்து. இன் கேஸ் நம்ம ப்ராஜெக்ட் டிலே ஆனாலும் சரி, இல்லை ப்ராஜெக்ட் குவாலிட்டி எதுவும் இல்லாலும் சரி, they will put a big penalty. ஸோ அதனால வந்து டெவலப்பருக்கு கண்டிப்பா முடிச்சானுன்ற நெசசிட்டி இருக்கும். எனக்கு இந்த பக்கம் ஒரு கன்சர்னான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ரியல் எஸ்டேட் வந்து இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான தொழில். ஆமா. இன்னும் சொல்ல போனா பெரிய நபர்கள் நீங்க புரோக்கரேஜ்ல இருந்தா கூட பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ துபாயுடைய இந்த ரியல் எஸ்டேட் பூம் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டை இந்தியாவை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும்? பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கேள்வி அடுத்த பதில் வந்து லாஸ்ட் ஒரு 3 months தான் இங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவிலேருந்து. 2024 பிகினிங்ல வந்து அதிகமாக வெளிநாட்டு தமிழர்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ டிசம்பர்லேருந்து இந்தியன்ஸ் அதிகமாயிட்டாங்க. அதாவது தமிழர்கள்னு சொல்றக்கூடிய இப்போ பூனே இருக்காங்க, மும்பையில் தமிழர்கள் அதிகமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
ஓ. ஏன்னா அந்த லாஸ்ட் இயர் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த சம்மர் டைம்ல யாரும் இங்க வரல. இந்த ஜான்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க தமிழர்கள் வராங்க. 2025 இருந்து இங்க ஃபுட்பால் அதிகமாச்சு தமிழர்கள். அப்ப இது வந்து தமிழ்நாட்டோட ரியல் எஸ்டேட் அப்ப கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ரியல் எஸ்டேட்டை தாண்டி தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளும் நீங்க செஞ்சு தரதுனால மேபி சிலருக்கு இது பயனுள்ளதா இருக்கலாம். அதுக்காகவும் என்னென்ன மாதிரியான தொழில்களுக்கு அடுத்த 20 ஆண்டுகள் வரைக்கும் துபாயில நல்ல மார்க்கெட் இருக்கும்னு நீங்க உத்தேசிச்சிருக்கீங்க அல்லது ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா. மெயினா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப தமிழ்ல ஒருத்தருக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். திருப்பூர்ல இருந்து ஒரு டாக்டர், அங்கேயே அவங்க 20 ரூபா டாக்டர்னு அவங்க ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றது, கன்சல்டேஷன் பண்றவங்களுக்கு நம்ம இங்க கிளினிக் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிறு தொழில் பண்றவங்க இந்தியாவில இருந்து பண்றவங்களுக்கு இங்கே இப்போ மார்க்கெட் பூம் ஆகுது. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் ஃபார்மசி, மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ்மே, ஸ்கேன் சென்டர்ஸ், ப்ளஸ் சலூன், லாண்ட்ரி, சின்ன சின்ன பிசினஸ் நான் சொல்றது எல்லாமே, கேஃபிடேரியா, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ், இதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு, நல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால தேவைகள் அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம். ஆனா லாபம் எந்த அளவு இங்க கிடைக்குது, மார்ஜின் சொல்லலாம் எந்த அளவு இருக்கும்? கண்டிப்பா இந்தியாவோட பெட்டரா தான் இருக்குன்றாங்க. ஏன்னா நாங்க தொழில் தொடங்கி நாங்க ஃபீட்பேக் எடுத்துக்கோம் கிளைண்ட்டை. ப்ளஸ் டாக்ஸ் ஃப்ரீ எக்கனாமினால இந்தியாவில் ஜிஎஸ்டி ப்ளஸ் இந்தியாவோட காம்படிஷன் அங்கே இருக்கிறதோட இங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் காசு கையில் நிற்கும். கண்டிப்பாக நிற்கும். ஓகே. இனிஷியலாக கொஞ்சம் தொழில் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பெரிய தொகை தான் போட்டாகும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேன் லாபத்தை எடுத்துலாம். அதான் ஏன்னா இங்கே 24 hours நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்தியாவில் வந்து கடை வந்து 10 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு லா இருக்கு. போலீஸ் அலோவ் பண்ணுறது இல்லை. இங்கே துபாய் வந்து 24 மணி இயங்கலாம். எனக்கு தெரிஞ்ச லாண்ட்ரி சர்வீஸ் 24 மணி இயங்கிட்டு இருக்கு. நான் பார்த்தே கிடையாது 24 மணி லாண்ட்ரி ஓப்பனில் இருக்குது. ஓப்பனாக சிங்கப்பூர் நான் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து 24 hours இருக்கு. நம்ம தான் போய் லாண்ட்ரியில் போய் திங்ஸ் போட்டு எடுத்து நம்ம தான் அதை எல்லாம் பண்ணணும். இங்க வந்து மக்கள் இருப்பாங்க. கண்ட்ரி கிவ்ஸ் எவ்ரிதிங். உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டி ஏற்ற மாதிரி தான் இந்த கண்ட்ரி இருக்கும். நீங்க ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா நைட் 2 மணிக்கு எனக்கு ஒரு தோசை வேணும், ஒரு புரோட்டா வேணும், இல்லை எது வேணாலும், ஒரு ஃபார்மசியில் மெடிசன் வேணும்னாலும் டெலிவரி பண்றதுக்கு எல்லா லொகேஷன்ல, துபாயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்லுமே ஃபார்மசிஸ் ரன்னிங்ல இருக்கும். ஃபார்மசி, டாக்டர்ஸ், அப்புறம் சின்ன சின்ன காஃபி ஷாப்ஸ்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. நல்ல மார்க்கெட். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ப்ளஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மெயினாக சொல்லணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இந்தியாவில் நான் ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன். துபாயில் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே நான் லோக்கல்ல சப்ளை பண்ணணும், இல்லை இங்க இருந்து நான் யூரோப்புக்கு அனுப்பணும். லாஜிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கான விதிமுறைகள் அவ்வளவு டஃபா இருக்கா, எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியா இருக்கு. துபாயில தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இஸ் வெரி ஈஸி. சோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நீங்க இன்னைக்கு வந்து மதுரையிலேருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு 600 கிளைண்ட்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றீங்க. சோ வாட் ஆர் தி ஃபியூச்சர் பிளான்ஸ்? உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? கண்டிப்பா ஆக்சுவலாக உலக தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது என்னோட எண்ணம். சொன்ன 2027 நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் துபாயில். அதுக்கு எக்கச்சக்க வேலைகள் வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். மக்கள் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஹையர் பண்ண போகிறோம். மெயினாக தமிழ்நாட்டிலேருந்து அதிக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். இப்போ 2025 27க்குள்ள நாங்கள் உலகில் வாழ் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ ஆல்ரெடி மலேசியாவில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் குலாலம்பூரில். இப்போ சிங்கப்பூரில் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ லண்டனில் ஓப்பன் பண்ணுறோம் ஆஃபீஸ் இந்த இயரில். அதாவது எல்லாமே துபாயில் ரியல் எஸ்டேட்டா? அந்தந்த கண்ட்ரியோட ரியல் எஸ்டேட்? இல்லை துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுக்கு அங்கே ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் அங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஓகே. நான் மக்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இங்கே வர முடியாது, நம்ம ஆக்சசிபிள் ப்ளஸ் டவுட்ஸ் இருந்தால் அங்கேயே வந்து கேட்டுக்கலாம். அங்கேயே ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது. பட் எனக்கு வந்து என்னோட லொக்கேஷன் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு இஷ்யூனாலும் நான் நீங்கள் 24 hours நீங்களே எப்பயுமே ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு அங்கே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், கனெக்டிவிட்டி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் நாங்கள் பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கோம். அங்கே நாங்கள் சேனல் பார்ட்னர்ஸ்னு ஹையர் பண்ணிருக்கோம். இப்போ யூஎஸ் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வந்து எங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட என்னென்ன இருக்குது, ஸ்ட்ராட்டஜி என்னன்றது, ப்ளஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்தந்த லொக்கேஷன் அவங்களை பிளேஸ் பண்ணிட்டு அவங்களே அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் லைக். ஆனால் துபாயில் பிஸ்னஸ் பண்ணாலும் பக்கா இந்தியன் மாடல் அது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி தரோம். ஸோ இப்போ சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, லண்டன்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எங்கள் கம்பெனி கூட கனெக்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ உலகில் வாழ் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை வந்து ஒன் பாயிண்ட்ல துபாய்ன்ற ரியல் எஸ்டேட் மூலம் நாங்கள் ஒன்றிணைக்கிறோம். இப்போ உள்ளூர்ல வந்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது அப்படிங்கிறப்ப எல்லாமே ஆக்சசபிளா இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும். அங்கிருந்து ஒருவர் இங்கே வராரு, இப்போ உங்க கம்பெனிக்கே வராரு அப்படின்னா வாட் ஆர் த சர்வீசஸ் யூ வில் ப்ரொவைட்? ஸோ கிளைண்ட் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபோனில். இந்த மாதிரி நான் துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருக்கேன், ஸோ வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் தேவையான ஃபெசிலிட்டிஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். வீசா நாங்களே பண்ணி தரோம் வரவங்களுக்கு, ஹோட்டல் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்க ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் அவங்க புக் பண்ணா போதும். ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க வரவங்களுக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கிட்ட, ஆன்லைன்லேயே ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டும் நாங்களே உங்களுக்கு புக் பண்ணி தரோம். இந்த ஸோ ஓவராலா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அவங்க தங்குறது உபசரிப்பு, மெயினாக வந்து ஏர்போர்ட் பிக்கப் பண்ணுறதுலேருந்து அவங்க ரிட்டர்ன் போக முடியும், ப்ராப்பர்ட்டி புக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிலாம் சுற்றி காமிச்சிட்டு போக முடியும். இன்கேஸ் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு எனக்கு மேபி எனக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை இப்போ வாங்க முடியாது, 6 மாதம் கழிச்சா வாங்க முடியும்னா கூட இட்ஸ் ஓகே ஃபார் அஸ். எங்களுக்கு வந்து கிளைண்ட் எங்களை நம்பி வரப்போ அந்த சர்வீஸை நாங்கள் ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக கிளைண்ட் பண்ணி தரோம். விருந்தோம்பல்ன்றது வந்து அந்த தமிழர்கள்ன்றது தான் வராங்க அதிகமாக கிட்ட இருந்து. இந்தியாவிலேருந்து வராங்க, யூரோப்லேருந்து வராங்க, யூஎஸ்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், துபாய் தெரியாதவங்க, துபாயை வந்து லைஃப்ல துபாய்க்கே வராதவங்க, தெரியல டிரான்ஸ்லேட்ல துபாய் வந்துட்டு போயிருப்பாங்க, துபாய்க்கு என்ட்ரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக வரப்போ தயக்கம் இருக்கும். ஸோ எப்படி நம்ம எஸ்ஆர்எம் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணி தராங்கன்றது. ஸோ எங்களோட கூகுள் ரிவ்யூஸ்லேயே இருக்கும். ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாஃப் நாங்கள் சொல்ற விஷயம் தான். கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டல் சாப்பிட கூட்டு போங்க. அவங்க தேவையான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கூட போய் காமிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்க ஓகேவா இருக்காங்களா, தூங்கணும்னு நினைக்கிறாங்களா, தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட வரட்டும். ஸோ அந்த ப்ரெஷரில் வீடு வித்தாகணும்னு அந்த இதில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ வி ஆர் டூயிங். நீங்கள் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏஆர் ரஹ்மான் சாரோட ப்ராஜெக்டோட ஏதோ ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், ஆமாம். ரஹ்மான் சார் கூட ஒரு படம் ஒன்று, ஹாலிவுட் மூவி லீ மஸ்க்னு ஒரு மூவி வந்து நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ரஹ்மான் சாருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதுனா புரியல. சிங்கப்பூரில் வந்து அந்த படத்தை வந்து எங்கள் பிராண்ட் நேமில் ரஹ்மான் சாரோட சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். ஓ, அந்த விஆர் மூவியில்? இட்ஸ் அ ஃபியூல் விஆர் மூவி. ஆல்ரெடி லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் டொரண்டோலையும் படம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சிங்கப்பூரை சூஸ் பண்ணியிருக்காரு ரஹ்மான் சார். ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் வந்து வி ஆர் டூயிங் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் ரஹ்மான் சார். ஓ, ஓகே. நான் அவர்கிட்ட இன்டர்வியூ எப்போ கேட்டேன், அந்த படத்தை எப்போ எங்களுக்கு போட்டு காட்ட போறீங்க அப்படின்னு. இங்கே நமக்கு இன்னும் அந்த ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடைக்கல. ஆமாம், அதுக்கு விஆர் சேர் இருக்கு. ஸோ அது 45 மினிட்ஸ் மூவி இது. ஸோ அந்த மூவியில் வந்து எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ அந்த படத்துக்கு பார்க்க வர மக்கள் எல்லாமே வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய உலகில் வாழ் எல்லா நேஷனல்லேருந்து அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஆர் மூவி ரஹ்மான் சார் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாரு. எந்த படமே ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி எந்த நாட்டில். கம்ப்ளீட் விஆர் மூவி. கம்ப்ளீட் விஆர் ஃபுல்லாக அந்த இது போட்டு 45 நிமிஷம் சேர்ல உட்காந்து. ஆமாம், ரஜினி சார் கூட பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தார் யூடியூப்ல. ஆமாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியாவில் வந்து சிங்கப்பூர்ல தான் அப்ளை பண்ணோம். ஆமாம். ஏஷியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி லான்ச் இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு நாங்கள் வந்து ரஹ்மான் சார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஒரு மதுரையிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஆஃபீஸ். தேங்க்யூ.